ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கோதுமை மாவு, இல்லாட்டி அதை விட கொஞ்சம் அதிகமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு, மிளகாய்த்தூள், தயிர் எல்லாமே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வளவளப்பாகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை மாவு. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் கவர் நம்ம எடுத்துக்கலாம். இது சேமியா பேக்கெட் கவர் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா உள்ளே லைட்டாக டஸ்ட் இருக்கும், அதை நம்ம தொடச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கவரோட உள் சைடு நல்லா தொடச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த கவருக்கு மேலே எண்ணெயோ இல்லாட்டி தண்ணியோ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் தான் அப்ளை பண்ணோன்ட்டு இல்லை, நீங்கள் தண்ணி கூட எண்ணெய்க்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா மாவு கவரில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம இதில் வச்சு தட்டிக்கலாம். தட்டும்போது பார்த்திங்கன்னா மாவு கைகளில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா கைகளில் ஒட்டாமல் இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா தின்னாக மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இது இந்த மாதிரி கைகளால் தான் தட்டணுன்ட்டு இல்லை, இன்னுமே ஈஸியாக ஒரு டிப் இருக்குது, அதையுமே நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது தட்டியாச்சு. எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்காச்சும் தின்னாக தட்டிக்கோங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுட்ட பிறகு கவரை இந்த மாதிரி மூடிட்டு ஒரு பிளேட்டால் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டோன்னா நமக்கு ஈஸியாக கைப்படாமலே தட்டாமலே மெலிசாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிடும். பாருங்கள், ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சைடு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா அந்த சைடு திரும்பவும் நீங்கள் மூடிவிட்டு அழுத்தி விட்டுட்டு கையை நனைச்சிட்டு நம்ம மாவை எடுத்தோன்னா நம்ம கைகள்லேயும் ஒட்டாமல் வரும். இது ஒரு வேளை உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணலாம். எப்போவுமே வாழை இலை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கவரை யூஸ் பண்ணிக்கலாம். தோசை தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம 2 சைடு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வாழை இலை வச்சு ட்ரை பண்ணாலும் இதே மாதிரி தான். எண்ணெய் இல்லாட்டி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு தட்டினீங்கன்னா வாழை இலையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி கண்டிப்பாக கைகளும் தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் மாவை எடுக்கணும். அப்போ தான் கைகள்லேயும் ஒட்டி பிரியாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெசிபி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுன்ட்டு இல்லை, ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் சட்னியோடு சர்வ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போதும் இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.